வணக்கம். இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் சட்டுன்னு அவசரத்துக்கு சுலபமான முறையில் தேங்காய் சாதம் செஞ்சிடலாம். இப்போ இந்த தேங்காய் சாதத்துக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். தேங்காய் துருவல், பூ மாதிரி தேங்காயை திருவிக்கலாம். அது ஒரு கப், அரை மூடி எடுத்துக்கிட்டோம்னா போதும். தேங்காயில் எண்ணெய் 2 தேக்கரண்டி, கருவேப்பிலை ஒரு இனுங்கு, பச்சை வேர்க்கடலை 2 தேக்கரண்டி, காஞ்ச மிளகாய் 3. இதுக்கு காஞ்ச மிளகாய் தான் போடணுன்னு அவசியம் இல்லை, பச்சை மிளகாய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பூண்டு 3, சீரகம் 1/4 தேக்கரண்டி, முந்திரி பருப்பு 5. முந்திரி பருப்பு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வேண்டானாலும் விட்டுடலாம். மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, உப்பு 1 தேக்கரண்டி. அப்புறம் இதில் விருப்பப்பட்டால் பாலக்கீரை இல்லைன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினதுனால தான் 2 தேக்கரண்டி சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டோன்னு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயாக இருந்தால் நறுக்கி சேர்த்துக்கலாம். அதிலே ஒரு 3 பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 தேக்கரண்டி மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை 2 உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1 சிட்டிகை. மஞ்சத்தூளை எண்ணெயிலே சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் சேர்த்தோம்னா அங்கங்கே திட்ட ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் எண்ணெயிலேயே மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 தேக்கரண்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தேங்காய் திருவி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தேங்காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த தேங்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நான் பாலக்கீரை சேர்த்துக்கிறேன். இது கூடுதல் சுவைக்கு தான். பாலக்கீரை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா கடைசியில் தீயை அணைச்சிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கூட தூவி விடலாம். அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் தீயை அணைச்சிட்டு இதில் சாதத்தை போட்டு கிளறிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சுலபமாகவே தேங்காய் சாதம் செஞ்சாச்சு. சுவையான தேங்காய் சாதம் தயார். சாப்பிடலாம்.